வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆடி மாதத்திற்குரிய சிறப்புகளையும் பலன்களையும் பார்க்கலாம். பொதுவாக ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய சுழற்சியின் அடிப்படையில் வரக்கூடியது. தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியன் ஒரு வீடாக செல்லும் பொழுது சித்திரை முதல் பங்குனி வரை சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும். இது ஜோதிடத்தின் வழியில் ரொம்ப அற்புதமாக நம்ம பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப தொடர்பான விஷயமாக நமக்கு ஆல்ரெடி தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த வகையில் கடக ராசிக்கு சூரியனுடைய அமர்வு வரக்கூடிய அந்த மாதம் ஆடி மாதமாக இருக்கும். மேலும் இது ஒரு ஆக்சிஸ் பிரிவாக முக்கியமாக இந்த ஆடி மாதத்திலிருந்து சூரியன் தன்னுடைய நீச வீட்டை நோக்கிய பயணமாக ஒரு ஆக்சிஸ் போன்ற நிலையில் அவர் ஆடி முதல் தை மாதம் வரை சூரியனுடைய நீச வீடாக தெற்கு நோக்கிய பயணமாக இருப்பார். இதற்கு தட்சிணாயனம் என்று ஒரு பெயராகவும் குறிக்கப்பட்டிருக்கும். இது அதிகமான சூரியனுடைய பலம் குறைந்து கார்காலமாக மழைக்காலமாக சூரியன் ஒளி குறைந்த ஒரு காலமாக இது நமக்கு இந்த தட்சிணாயனம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சூரியனுடைய கடகத்தில் வரக்கூடிய இந்த மாற்றம் தேவர்களுக்கு தொடர்ச்சியாக பகல் பொழுது முடிந்து அந்தி சாயும் நேரமாக எடுத்துக்கொண்டு இந்த அயனம் முழுவதுமாக தட்சிண அயனம் முழுவதுமாக ஒரு முக்கியமான ஒரு வழிபாடுகளை கொண்ட மாதங்களாக இருக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. ஆவணி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான அவிட்டத்தில் சிறப்பான ஒரு கொண்டாட்டமாக ஜோதிட விதிப்படியும் ஒரு வேத விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு மாதமாகவும் இருக்கிறது. புரட்டாசி மாதம் எப்பவுமே பூமியில் நீத்தார் கடன்களுக்கான ஒரு முக்கியமான மாதமாக ரொம்ப சிறப்பாக அவர்களை நினைத்து வழிபடக்கூடிய மாதமாக இருக்கும். ஐப்பசி மாதம் தீபாவளியாக கொண்டாடப்படக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கார்காலமாக இது கொண்டாடப்படும். அதிக மழை பொழிவு இருக்கக்கூடிய ஐப்பசி மாதம். கார்த்திகை மாதம் ஒளியை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இங்கு ஒளியை ஒரு தீபங்கள் ஏற்றி நம்ம கொண்டாடக்கூடிய நிலையாக இருக்கும். மார்கழி மாதத்தில் மீண்டும் அயன மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக இருந்து மறுபடியும் தை மாதத்தில் சூரியனுடைய அயனம் உத்திராயணத்தில் மாறக்கூடிய நிலை. முதலில் மேஷ ராசிக்கு இந்த சூரியனுடைய மாற்றம் 3rd ஹவுஸ்ல இருந்து 4th ஹவுஸாக கடகத்தில் மாறுவது, அங்கு இவர்களுடைய பாக்யாதிபதி விரையாதிபதி குருவுடன் இணைவது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பஞ்சமாதிபதியான சூரியனும் 9ஆம் அதிபதியான 5க்கு 5ஆக வரக்கூடிய குருவும் இணைந்து 4ஆம் வீட்டில் இருப்பது ரொம்ப நல்ல ஒரு மேன்மையை அந்த 4ஆம் வீட்டிற்கு கொடுக்கும். சுப விரயங்களாக நிறைய இவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய விஷயமாக ஏற்படலாம். அற்புதமான மாற்றங்களையும் அற்புதமான வெளிநாட்டு பிரயாணங்கள், தொழில் பணிக்கான பிரயாணங்கள், இது போன்ற நிலையும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையும் இவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஆடி மாதம் சூரியன் முழுவதும் கடகத்தில் இருக்கிற நிலையில் ஆடி 14, 15 முடிந்து 2ஆம் பகுதியாக வரக்கூடிய நாளில் ஆடி மாதம் 15 ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இவர்களுக்கு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருந்த நிலையிலிருந்து அவர் 6ஆம் வீட்டிற்கு மாறுவார். இந்த 3 கிரகங்களுடைய மாற்றங்களும் முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக முதலில் சுக்கிரன் ஆடி முதல் பகுதி 2 வாரங்கள் வரை குடும்பஸ்தானத்திற்கும் ஓரளவிற்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய லிக்விட் கேஷ் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் கேதுவுடன் 5இல் இருப்பது ஏதோ ஒரு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல ஃபண்ட் லாக் ஆகக்கூடிய நிலையை கொடுக்கலாம். ஸோ 2ஆம் பகுதியாக வரக்கூடிய ஆடி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிரன் ரிலீஸ் ஆகக்கூடிய நிலை. முக்கியமாக கேதுவிடமிருந்து அவர் விலகும் பொழுது நம்ம ரிலீஸ் அப்படிங்கிற வார்த்தை தாராளமாக இங்கு பிரயோகிக்கலாம். இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியாக வரும். இது அற்புதமான வாக்கு வன்மையினால் பணியில் ஏற்றம், அற்புதமான பணி ரீதியிலான உயர்ந்த வருமானம், இதெல்லாமே மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய பேச்சினால் உறவுகளுக்குள்ளே சில குழப்பங்களையும் தேவையில்லாத பகைமையையும் கொடுக்க இது வாய்ப்பாக இருக்கும். ஸோ 2ஆம் வீட்டுக்குடைய கிரகம் 6இல் போய் அமர்வது உங்கள் உணவினால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நீங்களே டேமேஜ் பண்ணக்கூடிய நிலையும் இது கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததான கிரக மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடி மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் மாறிய ஒரு 2 நாளில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியாக வரக்கூடிய நாளில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அதுவரை 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் இருந்து சனி பார்வை பெற்றுக் கொண்டிருந்த செவ்வாய் அவர் 3ஆம் வீட்டிற்கு செல்வது அற்புதமாக திடீர் தனப்பிராப்தி, விபரீத ராஜயோகம்,
தைரியத்தினால் ஒரு பெரிய நன்மை, திடீரென்று ஏற்படக்கூடிய பெரிய ஒரு லாபத்தினால் தைரியம் கூடும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் இதுவுமே பொருளுக்கான ஒரு அற்புதமான மேன்மையை கொடுக்கக்கூடிய நிலை. ஆனால் உங்களுக்கு பெரிய தைரியத்தினால் ரிஸ்க் இல்லாமல் எல்லாவற்றிலும் நீங்க நிதானமாக இருக்க வேண்டும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை விட 3ஆம் வீட்டில் புதன் வீட்டில் செவ்வாய் ஓரளவிற்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் தொடர்ந்து நீங்க குடும்ப வாழ்வில் சற்று பொறுமையும் நிதானமும், பேசும் பொழுது சற்று அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு உதவும். மற்ற நிலையில் மேஷ ராசிக்கு அடுத்த கிரக மாற்றமாக பார்க்கும் பொழுது ஆடி மாதம் 19ஆம் தேதி, தமிழ் மாதத்தில் ஆடி 19, இங்கிலீஷ் மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன், அதுவரை புதன் தன்னுடைய வீடாகிய மிதுனத்தில் இருந்த நிலையில் இருந்து அவர் கடகராசிக்கு மாறப்போகிறார். ஸோ முதலில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற 3ஆம் அதிபதியாக ஆடி முதல் பகுதியில் இருந்தாலும் அது அற்புதமான தைரியஸ்தானம், தன்னம்பிக்கை, பொருளாதார உயர்வு, எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு தேவையான உதவி. ஒரு முக்கியமான விஷயம் பிளான் பண்றீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல நம்ம ஒரு டாக்ஸி புக் பண்ணும்பொழுது உடனடியாக கிடைப்பது கூட அது ஒரு 3ஆம் வீட்டுக்கான சகாயஸ்தானத்தினுடைய ஒரு சப்போர்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு 4ஆம் வீட்டிற்கு மாறக்கூடிய புதன், அதுவும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பணி, பொருளாதார ரீதியிலாக பிரயாணங்கள் வகையிலான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. சுப விரயங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், தொழில், பணி, இதெல்லாம் வருமான உயர்வு, பெரிய பெரிய மாற்றங்கள். இதனால் ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை மேஷ ராசிக்கு ஏற்படும். ஆனால் குடும்ப வாழ்விலும் மூத்த சகோதரரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பிலும் ரொம்ப கவனம் தேவை. முக்கியமான கிரக மாற்றங்கள், 2ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 3இல் ஆல்ரெடி இருந்து கொண்டிருந்த புதன் 4ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 5இல் கேதுவுடன் சிக்கி கொண்டிருந்த சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு மன பயம் கூட இருக்கலாம். ஆரோக்கியத்தை நினைத்த சில ஒரு ரொம்ப பெரிய ஏதாவது நடந்துருமோங்கிற அளவுக்கு கூட சில பயம் இருந்திருக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு சுக்கிரனுடைய மாற்றம் முதலில் ஆடி 15ஆம் தேதி நடக்கக்கூடிய நிலையில் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நல்ல நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். திருமண வாழ்விலும் நல்ல ஒரு மேன்மை, ஓரளவுக்கு பொருளாதார ரீதியில் நிறைய விஷயங்கள் நடப்பதனால் ஒரு அமைதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடன் விஷயங்களிலும், புதிதாக வாங்கக்கூடிய கடன் விஷயங்களிலும், ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாமல் சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும், பிறரிடம் பேசும் பொழுது தேவையில்லாமல் பேச்சு, கமிட்மெண்ட்ஸ், நான் பண்ணித்தரேன்னு சொல்லக்கூடிய உறுதிமொழி கொடுக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்வது தொடர்ந்து மேஷ ராசிக்கு 7.5 சனியில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய பலன்கள். ஆனால் மேஜரான கிரக நிலைகள் இந்த மாதம் அற்புதமான பிரமாதமான இணைவாக சொல்லக்கூடிய சூரியன் குரு. ஏனென்றால் மேஷத்தை பொறுத்தவரை சூரியன் பஞ்சமஸ்தானம், 5ஆம் அதிபதி. மேஷத்தை பொறுத்தவரை குரு 5ற்கு 5ஆக வரக்கூடிய 9ஆம் அதிபதி. இவர்கள் இருவரும் இணைந்து அவர் ஏதோ ஒரு மறைவு ஸ்தானத்தில் எல்லாம் இல்லாமல் அற்புதமான ஒரு கேந்திர வீடாகிய உச்சமான குருவோடு இணையக்கூடிய சூரியனாக இருப்பது கண்டிப்பாக ஒரு நினைத்தது போன்ற ஒரு வீடு, இல்லை நினைத்தது போன்ற ஒரு பிரயாணம், முக்கியமான வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலை, அது பெர்மனண்டான வளர்ச்சியை நோக்கிய அடுத்த கட்ட மாற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசிக்கு. ஸோ ஓரளவிற்கு இவங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த செட்பேக்ஸை விட இந்த தொடர்ந்து வரக்கூடிய கிரக நிலைகள் பிளஸ் ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம், மேலும் அந்த சின்ன கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரக வரிசைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான நல்ல நிலையில் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நீங்க 7.5 சனியின் பிடியில் இருப்பதனால் தூக்கத்தில் பாதத்தினுடைய கால் வலி, ஏதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி அப்படின்னு சில சமயங்களில் தெரிந்தால் அதற்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதை தவிர அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய லாங் டேர்ம் இஷ்யூஸ், அது அசிடிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரோ சம்பந்தமான கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், இல்லை பேக் பெயின், இல்லைனா நீ பெயின், இந்த மாதிரி எந்த வழியாக இருந்தாலும் நீண்ட நாள் உங்களோட ஆரோக்கிய பிரச்சனை ஓரளவிற்கு நீங்கள் அதை சரியாக கவனித்துக் கொள்வது அது ப்ரொடெக்ஷனாக இந்த 7.5 சனியில் மேஷ ராசிக்கு அமையும். இந்த ஆடி மாதமும் அது பொருந்தும்.